கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் திருலோகச்சந்தர் நம்மோடு இணைந்திருக்கிறார். திருலோகச்சந்தர், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. அஜய், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் பள்ளியினுடைய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக தமிழக முதல்வர் 2 குழுவை அமைத்து உத்தரவிட்டார். அதாவது சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றும் பல்நோக்கு குழு ஒன்றும் என 2 குழுவை அமைத்து உத்தரவிட்டார். நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக அந்த குழுவானது இன்று கிருஷ்ணகிரியில் வந்து இந்த விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவும் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் பல்நோக்கு குழுவும் அமைக்கப்பட்டது. இந்த 2 குழுவும் கூட்டாக இணைந்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். முதற்கட்டமாக இந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சமூக பாதுகாப்பு அலுவலர், அது மட்டும் இல்லாமல் மாநில சமூக பாதுகாப்பு ஆணையர் ஜானி டாம் வர்கீஸ் உள்ளிட்டோரெல்லாம் கலந்து கொண்டாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவும் பல்நோக்கு குழுவும் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள். அதன்படி முதற்கட்டமாக தற்பொழுது விசாரணை துவங்கி இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த விஷயத்தில் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கக்கூடிய சிவராமன் என்பவர் சேலத்தில் சிகிச்சையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது கிருஷ்ணகிரியில் அவரை பிடிக்கும் பொழுது, அவர் தப்பி ஓடும் பொழுது அவருடைய காலில் காயம் ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில அவர் நேற்று மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனிடையே தான் இந்த சிறப்பு புலனாய்வு குழு விளக்கத்தில் அவரை கைது செய்ய முற்படும் போது அவர் ஏற்கனவே விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றதாக ஒரு பரபரப்பு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு கிருஷ்ணகிரியில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் தற்பொழுது அந்த தனியார் பள்ளியை மீண்டும் இயக்குவதற்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும், அதற்காக இன்று அந்த பள்ளியினுடைய பெற்றோர்கள் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்த உள்ளதாகவும், அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த பள்ளியை எப்பொழுது திறப்பது என்ற ஒரு முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவர்கள் இந்த மாவட்டத்திலிருந்து தொடர்ந்து இந்த விசாரணையை நடத்த உள்ளதாகவும், மாலை 6 மணிக்கு மேலாக பாதிக்கப்பட்ட சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள் யாராக இருந்தாலும் தங்களை நேரடியாக சந்தித்து தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த புகார்கள் ரகசியம் காக்கப்பட்டு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழுவும் பல்நோக்கு குழுவும் இங்கு பல்வேறு பணிகளில் ஈடுபடுறாங்க. இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக தற்பொழுது இந்த பள்ளி திறப்பது குறித்த விசாரணை நடைபெற இருக்கிறது. அஜய், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர்.